நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த 2025 வருடத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு உணர்த்தின காரியத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் இந்த சபை ஜனங்களோடு நீர் இடைப்படும், எங்களோடு இடைப்படும், எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக வைக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய அவர் சத்தத்துக்கு கவனிக்கணும், உண்மையாய் செவி கொடுக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் இந்த வருஷத்துல நான் மேன்மை அடையணும்? விரும்புகிறவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. மேன்மை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நல்லதுதான், அதை விரும்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஏதாயிலும் காரியத்தில் உண்மையாய் நாம் செவி கொடுக்காமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவர் சமூகத்தில் மனம் வருந்துவோம், மனஸ்தாபப்பட்டு ஆண்டவற்றை பாவ பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை ஒரு சுழற்சியின் புஸ்தகம் என்று சொல்வார்கள். என்ன சுழற்சி என்று பார்க்கும்போது ஒரு காரியம் ரொட்டீனா வந்து கொண்டே இருக்கும். என்ன சுழற்சி அப்படின்னா, பாவம், அதை தொடர்ந்து பாடுகள், அதை தொடர்ந்து முறையிடுதல், அதை தொடர்ந்து ரட்சிப்பு, மறுபடியும் பாவம், மறுபடியும் பாடுகள், மறுபடியும் முறையிடுதல், மறுபடியும் ரட்சிப்பு. நீங்க வேத புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தா, நியாயாதிபதிகளை போய் படித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மற்ற சத்துருக்கள் கையிலே இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். உடனே அவர்கள் கையிலே எங்கள் சிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பாடுகள் சகித்து கொண்டே ரொம்ப பாடுகளா இருக்கும். ரொம்ப தாங்க கூடாத பாடு வந்த உடனே கவனிக்கணும், அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். ஆண்டவரும் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? ஆண்டவரை நோக்கி முறையிட்ட உடனே ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார், ஒரு இரட்சகனை எழுப்புவார். அவர்கள் குலத்திலிருந்து கோத்திரத்திலிருந்து ஒருவரை எழுப்பி அவர்களை கொண்டு யுத்தம் பண்ண வைத்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார். கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது மறுபடியும் பாவம் செய்வார்கள், கீழ்ப்படியாமை, மறுபடியும் பாடுகளுக்கு உட்படுத்துவார், மறுபடியும் முறையிடுவார்கள், மறுபடியும் இரட்சகனை அனுப்புவார், நியாயாதிபதியை அனுப்புவார். இதை நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான நியாயாதிபதிகள் மாறி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நியாயாதிபதி மரித்தவுடனே இவர்கள் அவனவன் தன் தன் விருப்பத்துக்கு செய்கிற நபராய் இருவான். இந்த வருடத்திலே நாம் அவரவர் தன் தன் விருப்பத்துக்கு நாம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. வேத வசனம் எதை போதிக்கிறதோ, சபையிலே எதை நான் கற்றுக்கொள்கிறேனோ, சபையிலே ஆவியானவர் ஊழியக்காரரை கொண்டு எதை போதிக்கிறாரோ அதற்கு நான் என்னை செவி கொடுக்கிறவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ளும் போதுதான், அதுதான் உண்மையாய் செவி கொடுக்கும் போது. உண்மையாய் செவி கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். உதாரணமாக நியாயாதிபதிகள் ஒரு வசனத்தை படிப்போம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்கள் இறுகப்பிடித்து ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், அவர்களை மீட்டுக் கொள்வார். 19வது வசனம், நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே
அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியை விட்டு விடாதிருப்பார்கள். தங்கள் முரட்டாட்டமான வழியை விடாதிருப்பார்கள். மறுபடியும் ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பார், பாடுகளுக்கு உட்படுத்துவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு உண்மையாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் அல்ல. தங்கள் முரட்டாட்டமான வழியை விடாதிருப்பார்கள். கழிந்த வருடத்திலே ஏராளமான முரட்டாட்டங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள் உங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களை குறித்து பார்க்கும்போது முரட்டாட்டமான வழியை விடாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் அந்த முரட்டாட்டமான வழிகள் உங்களை பின்தொடராதபடி கர்த்தர் காப்பாராக. அந்த முரட்டாட்டமான வழி நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகும், பாடுகளுக்கு உட்படுத்தும், உபத்திரவப்படுவோம், மறுபடியும் ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டியது வரும், மறுபடியும் ஆண்டவர் விடுதலையாக்குவார். இது இல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். வியாதி பிரச்சனை நெருக்கம் வரும்போது கர்த்தரை தேடுவதும், வியாதி பிரச்சனை நெருக்கம் வரும்போது கர்த்தரை தேடுவதும், ஆண்டவரே என்று கூப்பிடுவதும், விடுதலை பெற்ற உடனே கர்த்தரை தேடுவதை விட்டு விடுவதும், கர்த்தரை மறந்து விடுவதும் உண்மையான செவி கொடுக்கும் அனுபவம் அல்ல. ஆமென். உயர்ந்த நிலையிலும் கர்த்தரை தேட வேண்டும், தாழ்ந்த நிலையிலும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். விழுந்து கிடக்கும் போது மட்டும் ஆண்டவரை கூப்பிட்டு விட்டு ஆண்டவர் இரக்கமுள்ள யாரையாலும் ஒருவரை அனுப்பி ஆண்டவர் எழுப்பின பின்பு மறுபடியும் ஆண்டவரை விட்டு வழி விலகி பின்வாங்கி போவது, அந்த முரட்டாட்டம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்தில், இந்த வசனத்தை படிங்க, எல்லாரும் படிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு முறை என்ன ரட்சித்துட்டார், ஒரு முறை என்ன விடுதலையாக்கிட்டார், ஒரு முறை ரட்சிப்பின் வழியை எனக்கு காண்பித்து விட்டார். இனி கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பேன். அப்பொழுது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கக்கூடாது, ஒரே நிலையிலே போய் கொண்டிருக்கணும். ஒரு வாகனத்தை எடுத்துட்டீங்களா ஒரே சீரா ஓடணும். அல்லேலூயா. திடீர்னு போயிட்டு இருக்கிற வண்டிய ஃபர்ஸ்ட் கியர் போட்ட என்ன ஆகும்? கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்? விருன்னு பின்னாடி இழுக்கும். அதுல பயணிக்கிற எல்லாருக்கும் ஆபத்து. ஆமென். ஒரு ஒரு ரோட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதுல ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு. 40ன்னு போனோம்னா எதுல தான் போனோம்? 40ல தான் போனோம். சில இடத்துல 60ல போனோம்னா 60ல போகலாம், 60ல போனா சீரா போனோம். அப்பதான் பின்னாடி இருந்து வர்றவன் நம்மளை கவனிச்சுட்டே வருவான். 40ல தான் போகுது, அதுக்கு தகுந்தவாறு பின்னாடி உள்ளவன் என்ன பண்ணுவான்? இல்லைன்னா நமக்கு ஆபத்து, நம்மோடு கூட பயணிக்கிறவர்களுக்கு. சில ஸ்பீடு வருஷ ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்பீடா இருக்கும், போக 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 ஸ்லோவா இருக்கும், அது நமக்கு ஆபத்து. ஒரே நிலையா இருக்கணும். எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரே நிலை, எவ்வளவு பணம் இல்லாத நிலையிலையும் ஒரே நிலை, கஷ்டம் வந்தாலும் ஒரே நிலை, நஷ்டம் வந்தாலும் ஒரே நிலை, சந்தோஷம் வந்தாலும் ஒரே நிலை, துக்கம் வந்தாலும் ஒரே நிலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் இன்ப துன்ப நேரம் நான் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் பண்ணலாமா? நான் ஒரு ஏறி இறங்குற அனுபவத்தோடு போக மாட்டேன், ஒரு சீரா நடப்பேன், சீரா ஜபிப்பேன். ஆமென். சீரா ஜபிப்பேன், சீரா வேதத்தை படிப்பேன், சீரா ஊழியத்தை செய்வேன், சீரா போயிட்டே இருப்பேன். ஒரு 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 பேலன்ஸா போயிட்டே இருக்கணும், ஒரே ஸ்பீடா போயிட்டே இருக்கணும், ஏறி இறங்க கூடாது, அது நமக்கு ஆபத்தா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த வருடத்திலே நல்ல தீர்மானம் பண்ணுங்க.
என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். இந்த ஆண்டிலும் தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை பார்ப்போற்றும் ராஜன் பூவியில் நான் வெந்திட செய்திடுவான். பார்ப்போற்றும் ராஜன் பூவியில் நான் வெந்திட செய்திடுவான். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவே. என் இன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப நேரம் சேர்ந்து பாடுவோம். நானும் நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. ஹல்லேலூயா. ஒரு சீராக ஓடுவதற்கு எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த சீராக போகும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு மேன்மைகளை ஆண்டவர் தர ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். பாருங்கள், அல்லாமலும் நீங்கள் உங்களை இந்த வருடத்திலே நீங்கள் வஞ்சிக்காதபடி, நீங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சித்து விட வேண்டாம். நம்மை இந்த உலகத்திலே வேறு ஒருவரும் வஞ்சிக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்ன அவங்க வஞ்சித்துட்டான், என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சித்துட்டான். ஆமென். நீ மொபைல் போன்ல நீ
ஃபேஸ்புக்லயும் நீ இன்ஸ்டாகிராம்லயும் ரொம்ப நேரம் நீ செலவு பண்றதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வஞ்சிக்கிறான். சும்மா ஒவ்வொருத்தனை உன்னை வஞ்சிக்க முடியாது. அதற்கு பின்பு அழுது பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நீ உன்னை நீதான் வஞ்சித்துக் கொள்கிறாய். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் நன்றாக கேட்போம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக மட்டுமல்ல, கேட்பது நல்லது, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இன்றைக்கு இந்த வாரத்திலே கர்த்தனோடு பேசி இருக்கிறாரா? அதை குறிப்பு எழுதி வைத்து எதை பேசினார் அதை என் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தணும். அந்த வாரத்தில் அபியாசப்படுத்தி என் வாழ்க்கையில நான் என்னை மாற்றிக்கொள்ளும் போதுதான் என் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருந்தானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறார். பலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசினார், என் இருதயத்தில் உள்ளதை பேசினார், என் வீட்டில் நடப்பதை பேசினார், என் வேலை ஸ்தலத்தில் உள்ளதை பேசினார் என்று சொல்வது நல்லதுதான். ஆனால் அவன் தன்னைத்தானே பார்த்து அதன்படி செய்யாதனால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிறவன் கண்ணாடியில் பார்க்கிறான், நல்லது. ஆனால் அவன் அந்த வசனத்துக்கு தன்னை செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்றை மறந்து விடுவான். தன்னுடைய குணம் என்னங்கிறத மறந்துடுவான். அந்த குணத்தை நினைக்கிறது எந்த இடம் மட்டும்தான்? சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்தில் மட்டும் நினைக்கிறான். அந்த சபையை விட்டு வாசப்படி தாண்டி போன உடனே அதை என்ன பண்ணிடுறான்? மறந்துறான். அவனுடைய குணம் என்னங்கிறத ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். வெளியிலே போன உடனே அந்த குணம், தன்னுடைய சுபாவம் என்ன என்பதை மறந்துறான். நம்ம கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில் பார்க்கும் போதுதான் நம்முடைய முகம் தெரியும், முகத்தின் சாயல் என்னென்ன குறைகள் பிழைகள் இருக்கிறது என்று தெரியும். கண்ணாடி பார்ப்பதை நிறுத்தி விட்டால் அந்த குறை தெரியாது. மறுபடியும் கண்ணாடி பார்க்கும்போது அந்த குறை நமக்கு தெரியும், நிறுத்தி விட்டால் தெரியாது. அடுத்த வாரம் இன்னும் கண்ணாடி பார்க்கும்போது அந்த குறை நமக்கு தெரியும், அதை அப்படியே விட்டுவிட்டால் அது நமக்கு மறந்து போய் விடுவோம். ஆனால் இங்கே ஒரு குறை இருக்கிறது என்பதை இந்த கண்ணாடி ஆகிய வசனத்தை நான் கேட்கும் போது பார்க்கும்போது எனக்கு புரிகிறது. அதை அதே வாரத்திலே சரி பண்ணி விட்டால் மறுபடியும் கண்ணாடியை பார்க்கும்போது அந்த குறை இருக்காது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பலர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த குறையோடே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை. வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மைப்படுத்தவே முடியாத ஒரு அனுபவம். ஆண்டவர் அந்த கண்ணாடியை பார்க்கிறோம், மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்கும்போது அதே தான் பேசுகிறார். உன்னோடு கழிந்த வருடத்தில் எத்தனை முறை ஒரே காரியத்தை குறித்து பேசினார், ஆனால் நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நமக்கு நஷ்டம். நீ உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், நீ உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி யாக்கோபு அங்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். போன உடனே தன் சாயல் என்ன மறந்து விடுகிறான். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி இந்த ஆண்டிலே இதுவரையும் ஆண்டவர் நடத்தின காரியங்களை நாம் மறந்து போயிருக்கலாம். இந்த ஆண்டிலே அப்படி இருக்க வேண்டாம் அருமையான தேவ பிள்ளைகளை. ஏனென்றால் இன்றைக்கு சபை மக்கள் எல்லோரும் மேன்மை அடைய வேண்டும். நீங்கள் இந்த நிலை அல்ல, அடுத்த ஒரு மேன்மையான ஒரு உயர் நிலைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. மேன்மை என்றால் என்ன? உயர்ந்த நிலை, உயர் ஸ்தானத்தில் வைப்பேன், வித்தியாசப்படுத்துவேன், மற்றவங்களை பார்க்க உன்னை வித்தியாசப்படுத்துவேன், முக்கியப்படுத்துவேன் என்றெல்லாம் பல மேன்மைகள் இருக்கிறது. அதை இந்த ஆண்டிலே அடைய வேண்டும். ஒரு குடும்பத்தார், ஒரு கூட்டு குடும்பத்தார் சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போன குடும்பத்தை இயேசு சந்திக்க போனார். இயேசு சந்திக்க போகிறார். முதல்ல என்ன இருக்கும்? வீட்டில் பழைய வீடுகள் எல்லாம் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையை கடக்கிறார். திண்ணையில 2 வயசானவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்டர் கொண்டு ஆண்டவர் என்னமா பேசினார் தெரியுமா, இன்னைக்கு பிரசங்கம் எவ்வளவு வல்லமை தெரியுமா என்று பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேசின வார்த்தை எல்லாம் யாருக்கு தெரியுமா? என்னோட நம்ம மருமகளுக்கு தான் இன்னைக்கு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு? மருமகளோடு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு. சரி, ஆண்டவருக்கு கொஞ்சம் துக்கம் தான். சரி, 2 பேர் தான் கொஞ்சம் உணர்வு இல்லாம இருந்தாங்க.
சரி, ஹாலுக்கு போகணும்னா ஹாலில் 2 பிள்ளைங்க விளையாடிட்டு அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க, எப்பா இன்னைக்கு பாஸ்டர் என்னம்மா வல்லமையா பேசினார் தெரியுமா? பேசினதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு தான். எப்போ அவங்க தான் சண்டை போட்டு இருக்காங்க, அவங்களோட தான் பேசினார்னு சொல்லிட்டு. ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒரே வேதனை. என்ன ஆண்டவரே, என்ன அவர் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. என்னடா இது, இவ்வளோ உபதேசத்தை சர்ச்சைக்கு வாரம் போறாங்க, இவங்க கதை இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு, சரி பிள்ளைங்களும் மனம் திரும்பல. உள்ள போய் பார்த்தா, சரி தாண்டி போனா பெட்ரூம் போயிட்டாரு. பெட்ரூம்ல கணவனும் மனைவியும், மனைவி கணவனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி என்னமா பேசினார் தெரியுமா ஊழியக்காரரை கொண்டு? ஆமா, என்னதான் பேசினாரு? உங்க அப்பா அம்மா தான், உங்க அப்பா அம்மால தான் இந்த வீட்டுல என்ன வருது, பயங்கர பிரச்சனை வருது, அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னாராம். அல்லேலூயா. இல்ல என்ன கத்துக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு பேசினாதான் நினைக்க இல்ல. கழிந்த வருஷத்துல நீங்க அப்படி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அந்த வீட்டை விட்டு போயிருப்பார்? சந்தோஷமா போயிருப்பாரா, துக்கமா போயிருப்பாரா? ஏன் துக்கமா போனாரு? உங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா? மனம் திரும்பின ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. பிரசங்கம் எனக்கு தான், என்னோடு தான் பேசினேன், நான் பாவம் செய்தேன், என் தகப்பன் குடும்பத்தார் பாவம் செய்தார்கள் என்று எனக்கு தான் பேசப்பட்டது என்று யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை குறித்து, அவருடைய மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கழிந்த வருஷத்துல நீங்க நினைக்கலாம், அந்த சகோதரிக்கு பேசினது, இந்த சகோதரிக்கு பேசினது, அந்த சகோதரனுக்கு பேசினது, இந்த சகோதரனுக்கு பேசினது, என் புருஷனுக்கு பேசினது, என் மனைவிக்கு பேசினது, மாமியாருக்கு பேசினது, நாத்தனாருக்கு, பிள்ளைங்களுக்கு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருப்பார் பல காரியத்தை. ஆனால் நீங்கள் உங்களை வஞ்சித்து விட்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடத்தில் ஆண்டவர் பேசுவதை கவனமாய் கேளுங்கள். அதற்கு உங்கள் ஜீவத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு அந்த வீட்டை விட்டு துக்கத்தோடு போனாராம். ஏனென்றால் அந்த வீட்டில் ஒருத்தர் கூட ஆண்டவருடைய பிரசங்கத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, பிரசங்கம் நல்லா இருக்கு, நல்ல கருத்து இன்னைக்கு, ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவருக்கு ரொம்ப துக்கமா போயிடுச்சு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து என்ன சொன்னார்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பது ஒரு மேன்மை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படி இன்னைக்கு ஆண்டவர் என்னைக்கு சொல்றார்? இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எந்த சூழல் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான சூழல். அந்த சூழலை நாம் கற்றுக்கொள்வோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தது யாரு? மோசே நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக தடையா இருந்தது என்னது? செங்கடல். மோசேக்கு தடையா இருந்தது செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? எங்களை கொன்று போடவா எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியிலே மோசே பார்த்து சொன்னார், உன் கோலை நீட்டி, உன் கையை நீட்டி, உன் கோலை ஓங்கி கையை நீட்டி பிளந்து விடு செங்கடலை என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லோரும் விட்டால் தரையா நடந்து போனாங்க. இப்பொழுது ஜனங்கள் ஆண்டவருக்கும் மோசேக்கும் பயந்து கீழ்ப்படிந்திருந்தார்களாம். காரணம் என்ன? மோசேயை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், பெரிய மிராக்களை செய்தார். செங்கடலை ஒருவரும் பிளக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் செய்தார் என்று அடங்கி இருந்தார்கள். மோசே மரித்து போனான். மோசேயின் ஸ்தானத்திலே யோசுவா ஊழியக்காரனாக வருகிறான். இப்பொழுது இவனுக்கு முன்பாக தடையா இருக்கிறது இந்த யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதியை குறித்து நீங்கள் பார்த்தால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும் வசனத்தை படித்து பார்க்கும்போது
அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, கடக்க முடியாது. லட்சக்கணக்கான ஜனங்கள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் எப்படி கடந்து போக முடியும்? பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று போய்விட்டது. போதும், நின்று போய்விட்டது. ஓடி வருகிற தண்ணீர், ஆற்றின் தண்ணீர் பிரிந்து போய்விட்டதா. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய அற்புதம்! இத கண்ட ஃபர்ஸ்ட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. எங்களை வழி நடத்தின மோசே, அவர் எவ்வளவு வல்லமுள்ளவர் தெரியுமா? அவருக்கு முன்னாடி செங்கடலே பிளந்தது. இவர் அவ்வளவு வல்லமுள்ளவரான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவர் மட்டும் வல்லமை இல்லாத நபரா இருந்தா இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜனங்க தீர்மானம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா! ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்கு கொடுத்தார். இன்று உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறவில்லை. ஆண்டவர் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பார்க்கும்போது மேன்மைப்படுத்தினாரா? சொன்னார், செய்தார். இந்த ஆண்டிலே நமக்கு வார்த்தை வந்திருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புகிறவங்க ஒரு ஆமேன் செலுத்துங்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு ஆமேன் செலுத்துவோம். அந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா படிக்கும் பொழுது அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிக்கல. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்து மோசையோடு இருந்த அதே தேவன் யோசுவாவோடு நான் உன்னோடு இருக்கிறேன். அவன் பயந்து நிற்கிறான். இந்த செங்கடல் ஒரு தலைவனுக்கு தான் தெரியும், ஒரு கப்பல் மாலுமிக்கு தான் தெரியும் அந்த கப்பலை எப்படி ஓட்டிக்கொண்டு ஜனங்களை கரை சேர்ப்பதென்று. ஒரு ஆகாய விமானிக்கு தான் தெரியும் அந்த ஆகாயத்தை எப்படி அந்த ஆகாயத்தினூடாக கடந்து சென்று கரை சேர்ப்பதென்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னின்று நடத்துகிற தலைவர்களுக்கு தான் தெரியும் ஆமேன் அந்த பேழையை எப்படி கரை சேர்ப்பது என்று. நோவாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா! பலர் உதவிகளாக இருக்கலாம், ஆனால் யோசுவாவுக்கு தான் ஒரு கலக்கம். என்னதான் இருந்தாலும் மனிதன் அல்லவா? ஐயோ, எங்களை நடத்தின மோசேக்கு செங்கடல் பிளந்தது, இப்பொழுது அதே பிரச்சனை அதே சோதனை எங்களுக்கு வந்திருக்குது. இத என்னதான் சொன்னாலும் அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலை தானே சொல்றாரு, மகனே நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்த உன்னோடு இருப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா அப்படின்னாரு. ஹல்லேலூயா! அதே போல மேன்மைப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு பயந்து அமர்ந்தது போல யோசுவாவுக்கு பயந்து இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒரு அமெரிக்கை ஆண்டவர் தந்தார், ஒரு அமைதி ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா! தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த யோர்தானை கடந்து போகிறார்கள், எரிகோவை தகர்க்கிறார்கள். அதற்கு பின்பு அவன் செய்த பெரிய வேலை, பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிற பெரிய வேலையை, அந்த பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மோசேயோடு மட்டும் யோசுவாவோடும் இருந்ததை காண்பித்தார். கர்த்தர் மோசேயோடு மட்டுமல்ல யோசுவாவோடு இருந்ததை காண்பித்தார். இல்லை என்றால் யோசுவாவுக்கு எதிராக இந்த ஜனங்க என்னென்ன காரியம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? கர்த்தர் மட்டும் உங்களோடு இல்லைனா, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு இல்லைனா இந்த ஜனங்கள் எங்களை உயிரோட விளங்கி இருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எது மேன்மை? கர்த்தர் நம்மோடு இருப்பது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் செங்கடலும் பிளக்கும், யோர்தானும் பிளக்கும். எந்த பிரச்சனைகளும் நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது கவனிக்கணும், யோசுவாவை மட்டும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் சுருக்கமா ஒரு 15 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். கர்த்தர் நல்லவர். யோசுவாவை
சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று, நம்பர் 1, யாத்திராகமம் 33:11, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கு யோசுவா என்று சொல்லக்கூடியதான வாலிபன் வாலிபன், பாருங்க யாரு வாலிபன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்றைக்கு அவங்க ஐக்கியம், யோசுவாவுடைய வாலிப பிராயம். நான் தான் சொல்லுவேன், வாலிப பிள்ளைகள், வாலிபனே, நீ உன் இளமை குறித்து சந்தோஷப்படு, ஆயிலும் அதன் காட்சிகளில் நட. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நினை. வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தோடு ஐக்கியமா இருந்தான். ஆனால் இன்றைக்கு உள்ள வாலிப பிள்ளைகளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? வாலிப பிள்ளையே, உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? தவறான நண்பர்களோடு இருக்கிறதா? தவறான மனிதர்களோடு இருக்கிறதா? இன்னைக்கு உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், எல்லாம் போன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்களா? தவறான மனிதர்களோடு பல மணி நேரம் போன்ல பேசிட்டு இருக்கிறியா? தவறான மனிதர்களோடு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தண்ணீரை போல தழும்பி போவாய். உன் வாழ்க்கையில நீ மேன்மை அடைய முடியாது. அல்லேலூயா. வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அப்போ இந்த வாலிபனை கர்த்தர் வருகிற நாட்களிலே மேன்மைப்படுத்துவதற்கு, அவனுடைய வயோதிப காலங்களிலே அவனை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். சாமுவேலை குறித்து பார்க்கிறோம், அவன் அங்கு ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான், கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான், தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான். ஒரு காலம் வந்தது, அவனை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். சாமுவேலை குறித்து பார்க்கிறோம், தான் முதல் பேர் சபா வரைக்கும் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அருமையான வாலிப பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள்? உங்கள் நேரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தூக்கி விட முடியாது தேவ பிள்ளையே, கர்த்தர் தான் உனக்கு உதவி என்பதை நீ மறந்து விடாதே. நேரம் கிடைக்கும் பொழுதுதான் தேவ சபையிலே வந்து, சபையிலே என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து வேதத்தை படிக்க வேண்டும். அதிலே இந்த நாட்கள் உனக்கு ஒன்றும் புரியாது, சொன்னாலும் புரிகிற வயது அல்ல. சொல்றவங்களை பார்த்து கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனா வசனம் சொல்லும், மூத்தோர் சொல்லும் முதுநொல்லி காயும் முதலில் கசக்கும், பின்னால் ஆமென், பின்பு அழுது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடையணும். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது நோக்கம் என்ன? ஒரு மேன்மைக்கு நேராக நான் போக வேண்டும். இந்த வாலிபனை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நீங்க வாலிபர்களுக்கு நான் சொல்றேன் நினைக்காதுங்க, எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவன் இருந்தான். அவனுடைய ஏக்கமெல்லாம் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவனுடைய ஏக்கமெல்லாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். ஏதோ பேஸ்புக்ல கண்டவனுடைய முகத்தை பார்க்க அல்ல, கண்டவளுடைய முகத்தை பார்க்க அல்ல, அவருடைய முகத்தை பார்க்க. தாவீதும் அப்படிதான் இருந்தான். வனாந்திரத்தில் இருந்தாலும் அவருடைய விருப்பம் எல்லாம் கர்த்தர், இயேசு இயேசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது கடைசி காலம், இது பொல்லாத காலம். நீங்கள் உங்களை விற்று போடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். தாவீது சொல்லும் போது சங்கீதம் 27:4 சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க விரும்பினேன். சங்கீதம் 84:10 சொல்லுகிறார், வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். எதையும் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? திருமணம் ஆகாதவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், உனக்கு திருமணம் ஆயிட்டடா, நீங்க எது வேண்டுமானாலும்
திருமணம் ஆயிட்டா? நல்ல கொஞ்சம் ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன போல இருக்க, உண்மையா இல்லையா? நல்ல கையை உயர்த்து. சிலருக்கு போன்ல திருமணம் ஆயிடுது. ஜாக்கிரதை. ஆமென். உன்னை விட்டு போட்டுறாத. அல்லேலூயா. அப்போ நீங்க எதை வேண்டுமோ தெரிந்தெடுக்கலாம். ஆனா நல்லதை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ நல்லதை தெரிந்து கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மரணத்தின் ஜீவனை நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறேன். நன்மையின் தீமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். கரங்களை உயர்த்தி, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளை ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எழும்பும் போது கர்த்தர் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வெற்றி மேல் வெற்றியை உனக்கு நம்பிக்கையோடு பாடுவோம். மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. ஆமென். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் நம்புகிறீங்க நான் மேன்மையா இருக்கணும்? வாலிப நாட்களை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். ஒரு வேளைகள் நம்ம வாலிப நாட்களை எல்லாம் நம்ம விட்டு இன்னைக்கு ஆயிலும் உங்களை ஒப்பு கொடுங்க. என்னையாயிலும் தேவ சமூகம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி. நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும், யாரெல்லாம் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். தேவ சமூகம் தான் எனக்கு பிரியோன்னு ஓடினார்களோ அப்படி எதிர்காலம் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கெட்டு போகல. இன்றைக்கே நீங்கள் கர்த்தரை அதிகமாக, கர்த்தருடைய சமூகத்தை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். எப்பவும் ஜெபம் ஜெபம் சொல்லாதிருங்கள். எப்பவும் சபையில ஜெபம் பேசாதிருங்கள். முடிந்தால் நேரத்தை ஒதுக்கி எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டில் ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை படியுங்கள். இந்த வருடத்திலே ஒரு முறை ஆயிலும் வேதத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொபைலோடு நேரத்தை செலவு பண்ணுவத அது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு தரும். அதுக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்துங்க. தகவலை அறிந்து கொள்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுங்க, யூடியூபா இருந்தாலும். அல்லேலூயா. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து சபையில் உள்ள மெசேஜை நீங்க என்ன பண்ணணும், வீட்டில் கேட்கணும். ஊர்ல எல்லாம் எல்லா மெசேஜையும் கேட்க நான் சொல்லல, இந்த ஒரு மெசேஜை கேளுங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது யாத்திராகமம் 17:8 வரைக்கும் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது
யாத்திராகமம் 17:8-10 பாருங்கள். நான் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கு மோசே என்ன பண்ணுகிறார்? அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தத்துக்கு வந்தபோது மோசே பார்த்த ஆண்டவர் யோசுவா சொல்லுகிறார். அதாவது யோசுவாவை பார்த்து மோசே என்ன சொல்லுகிறார்? நீ அமலேக்கியர்களோடு சென்று நீ என்ன பண்ணு? யுத்தம் பண்ணு என்று சொன்னபோது 10வது வசனத்தை படிங்கள். மோசே சொன்னபடியெல்லாம் போய் அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தான். கவனிக்கணும், தன்னை நடத்துகிற மோசைக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். தன்னை நடத்துகிறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்தான். எனவே ஆண்டவர் எதிர்காலத்தில் அவனை மேன்மைப்படுத்தினார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருவர்களானபடியினால் சந்தோஷத்தோடு அவர்களை நடத்தும் போது, கீழ்ப்படுகிறவர்களை குறித்து நடத்துகிறவர்களுக்கு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடங்குங்கள். ஆமென். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் துக்கத்தோட செய்தால் அதாவது உனக்கு மேன்மை கிடைக்காதுன்னு சொல்றார். அவ்வளவுதான். அவர்கள் துக்கத்தோட செய்தால் மேன்மை கிடைக்காது. ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். எஜமானுக்கு வேலைக்காரன் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதே போலதான் சபையிலே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு, ஆமென், தேவ ஜனங்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இந்த யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? மோசே சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான். ஒன்றும் இல்லை, என்னால செய்ய முடியாது, நான் இப்படிதான் அப்படியெல்லாம் அடம் பிடிக்கவே இல்லை. அவன் செய்தபடினாலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி கொண்டே போனார். மோசைக்கு என்ன கனம் இருந்ததோ அதே கனத்தை வருகிற நாட்களில் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அவன் ஒரு மறுப்பும் சொல்லல. ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் என்பது அவனுடைய வாழ்க்கையில தன்னை நடத்துகிற மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தான். உபாகமம் 3ஆவதாக பார்க்கும்போது, உபாகமம் 34:9 நீங்கள் படித்து பார்க்கும்போது, மோசே அவன் மேல் கை வைத்த போது அவன் ஞானத்தின் ஆவினால் நிரம்பினான். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் என்ன இருக்குது? ஞானம் இருக்கு. தேவ பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறீங்களா? உலக ஞானம்னு ஒண்ணு இருக்கு. உலக அறிவு எப்படி வரும்? எதனால வரும்? உலக அறிவதனால படிப்புல வரும். படித்தவர்கள் எல்லாரும் ஞானி அல்லன்னு யாரு சொல்றா? வசனம் இருக்கு. அப்ப உலக அறிவு எதனால வரும்? படிப்பு வரும். அப்புறமா டிவி பார்க்கறதுனால, கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு அதிகமா என்ன வரும்? என்ன நிறைய டாக்டர்ஸே எதை தான் பார்க்கறாங்க? படிக்காம அப்ப கள்ளம் பிடிச்சிருப்பாங்க. இப்ப எதான் பார்க்கறாங்க? இப்போ எதை நீங்க போய் இருந்த பிறகுதான் என்ன பண்ணுவோம்? சர்ச் பண்ணி பார்ப்ப. டாக்டர்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? அவர் சர்ச் பண்ணி என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வருது? சர்ச் பண்ணி பார்க்க பார்க்க பிள்ளைகளுக்கு எல்லாம் அறிவு ஏன் பெருத்து போச்சு? இந்த நாட்கள் ஏன் அறிவு பெருத்து போச்சு? ஞானம் பெருக்கல. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் பெருக்கல. எது பெருத்து இருக்கு? அறிவு பெருத்த உடனே சிறகு வளர்ந்துட்டு நினைக்க கூடாது. ஞானம் வளர்ந்துருக்கா? ஆமென். ரெண்டு ஞானம் இருக்கு. ஒன்னு பேய்த்தனத்துக்குரிய ஞானம், இந்த உலகத்துக்குரிய ஞானம். ஒன்னு ஆமென் தெய்வீக ஞானம். லௌகிக ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஞானத்தின் ஆவியை பெறணும்னு எங்க இருந்து வரும்? இது உலக ஆவிதான் நமக்குள்ள அநேகருக்கு இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஆவி வந்துருது. ஹல்லேலூயா. பொய் பேசுகிறவனோடு பழகுனா அந்த பொய் பேசுகிற ஆவி வந்துட்டு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியாத நபரோடு பழகுனா அந்த சுபாவம் நமக்குள்ள வந்துருது. பெருமை உள்ளவன்ட்ட பழகுனா அந்த பெருமை குணம் வந்துருது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் பழகினால் பரிசுத்த ஆமென் அந்த ஞானம் வரும் உங்களுக்கு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும் எல்லாரும். ஆமா, இந்த வருஷத்துல இந்த ஆரம்பத்துல இந்த மாதத்தின் ஆரம்பத்துல தானே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவருக்குள்ளாக ஞானம், அறிவு என்பவைகளாகிய
பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? யாருக்குள்ள இருக்கு? ஆவியானவர். அப்ப நீங்க உலகத்துல சிலர் படிக்காமலே ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. எப்படி அது வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த ஞானம். அப்போ சிலர் படித்தும் முட்டாளா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கணும்? கர்த்தர் தரக்கூடிய ஞானம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆவியானவரே, பெசலேயேலை ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். நான்சி பேரை வைக்கும் போது, பாஸ்டர் நீங்க ஒரு நாள் பிரசங்கம் பண்ணீங்க, அவன் எல்லாவற்றையும் யூகித்து செய்வான், அதனால்தான் பாஸ்டர் இந்த பேரை வச்சிருக்கிறோம். எவ்வளவு கிருபை. அல்லேலூயா. ஒரு ஆமீன் செலுத்துங்களேன். அல்லேலூயா. என்றோ குழந்தை பிறக்க கூட இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பேசப்பட்டதான வார்த்தை, பெசலேயேலை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினான், யூகித்து செய்வான்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு அந்த பேரை வச்சாச்சு. கரங்களை உயர்த்தி ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பொல்லாத உலகத்துல ஒரு 2 பேர்கிட்ட பழகுறீங்களா? கவனிக்கிறீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கமா? என்ன பேசிட்டு இருக்கிறியா? அல்லேலூயா. ஆமா, என்ன பண்ணணும்? சோத்திரம். 2 பேர்ட்ட நீங்க பழகுறீங்க, அந்த மக்களை குறித்து உங்களுக்கு தெரியாது, முகத்தை தான் நீங்க பாப்பீங்க. அந்த உங்களோட பழகுற ஆட்களுடைய குணம் உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? சிரிச்சவன நம்புகிறீங்களா? சிரிச்சவன நம்புகிறீங்களா? பிசாசு சிரிச்சுட்டு தான் வருவான்னு அடிக்கடி சொல்லுவேன். பிசாசு கோபம் உள்ள ஆட்களை நம்பு. யார நம்பு? என்ன போல உள்ள ஆட்களை நம்பு. அல்லேலூயா. சிரிக்கிற ஆட்களை எல்லாம் நம்பிராத. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறது போல இருக்க? அல்லேலூயா. எப்பவும் சிரிக்க கூடாது. ஆமென். சிரிக்கிறதா என்ன பண்ணணும்? எப்பவும் சிரிச்சா என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன் இப்படி சொல்லுவான்ல. ஆமென். அப்போ ஒருத்தன் சிரிச்சிட்டு வர்றானா, வலிஞ்சு வர்றானா, என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானம் இருக்கணும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட எதை பேசணும். எல்லாத்தையும் எல்லாம் பேசி என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆண்டுல பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தருவார். கடைசியாக 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். என்னாகும் 14:6-7 நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கு பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, 12 கோத்திரத்துக்கு ஒரு நபர் வீதமாக தெரிந்து கொண்டு 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே அனுப்புகிறார். மோசே அனுப்பி வந்தபோது அதுல 10 பேர், 10 கோத்திரத்து மக்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கும்போது, என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31 to 33 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவர்கள் என்ன செய்தியை பரப்பினார்கள்? இன்னைக்கும் நல்ல செய்தி ஸ்பீடா போகாது. ஆமென். ஆமாவா இல்லையா? எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் கூட எவ்வளோ நல்ல செய்தி செய்து, நல்ல காரியம் என்ன ஆகுது? செய்யுது இல்லையா? அது ஸ்பீடா போகுதா? பிரதமர் நல்ல காரியத்தை செய்யறார், அப்படிதானா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? முதலமைச்சர் செய்யறாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் செய்கிற நல்ல காரியம் என்ன ஆகுது? ஸ்பீடா போகல. இப்ப நம்மளாவே இருக்கட்டும், நல்லதே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அது போகாது. நல்லதை மற்றவங்களுக்கு எடுத்து பண்ண மாட்டோம், நற்செய்தியை மற்றவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஆனா துர்ச்செய்தி ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா என்ன பண்ணிடுவோம்? சிலர் அதுக்கே திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்படியா என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் நீங்க பாத்தீங்கன்னா வேற ஆவி உள்ளவங்களா இருந்தபடினால அவங்க என்ன பண்ணாங்க? 6-7 வசனத்தை படித்து பார்க்கும்போது, என்னாகமம் 14:6-7 வசனங்கள். என்னாகமம் 14:6-7. யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயா துர்ச்செய்தி பரப்பாதுங்க, நாங்க போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகா நல்ல தேசம். ஒரு கூட்டம் துர்ச்செய்தி பரப்புது. அடுத்த 2 பேர் எப்ப துர்ச்செய்தி பரப்பாதுங்க. ஆமென். கலகத்தாம உண்டாக்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார். இவங்களை சேர்ந்த கலகத்தை உண்டாக்கல. ஆண்டவர் எப்பொழுதும் கலகத்தை அமர்த்தி தான் பழக்கம். காற்றையும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருந்தால் இறையாதேன்னு தான் சொல்லுவார். பிரச்சனைகளை ஊதி பெரிய விதத்தில் ஆக்க மாட்டார். உடனே இவங்க 2 பேர் எழும்பி அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அணைஞ்சு போக வச்சுட்டாங்க. ஆமென். பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க.
அவங்க ராட்சசர்கள் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், நம்ம வெட்டுக்குழிகளை போல இருந்தோம், அது ஜெயிக்க முடியாது, வாக்குத்தத்தம் நடக்காது, கானானை சுதந்தரிக்க முடியாது என்றா பல விதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எழுந்து அமர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கொந்தளிப்பை நாம் அமர்த்த வேண்டும். பிரச்சனைகளை பெரிதாக்க கூடாது. பிரச்சனைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? எங்கு போனாலும் தேவ பிள்ளைகள் இந்த ஆவி நமக்குள்ளாக இருக்கணும். ஆமென். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தா 4 பேர்ட்ட சொல்லிட்டு தெரிகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக பார்க்கும்போது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படித்து முடிப்போம். எண்ணாகமம் 14:8-9 என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் நமக்கு கொடுப்பார். ஆமே. விசுவாச வார்த்தை அறிக்கை எடுக்கிறாங்க. நமக்கு கொடுப்பார். கலகம் யாரும் பண்ணாதுங்க. கலகம் பண்ணுகிற ஆட்கள் அடக்கிற ஆவி. ஆமென். நமக்கு இன்னைக்கு என்ன ஆவி வேணும்? குறை சொல்ற ஆவிகளை கூட சேர்ந்து குறை சொல்ற ஆவி இல்ல, குறை சொல்ற ஆவி அடக்கணும். கலகம் பண்ணுகிற ஆவி என்ன பண்ணணும்? பிரச்சனை பண்ணுகிற ஆவி என்ன பண்ணணும்? அடக்கணும். முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி என்ன பண்ணணும்? அந்த ஆவி தான் இவங்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அதே ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி, ஞானத்தின் ஆவி. ஆமே. அடுத்து கண்டிப்பா படிங்க. நீங்க பயப்பட வேண்டாம். வார்த்தை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறவங்களை இன்னும் பயமுட்டுறது இல்ல. பயப்படாத, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாச வார்த்தை. வாழ்க்கையில பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது விசுவாச அறிக்கை இடணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 5 குணம் இருந்தது. என்னென்ன குணம் இருந்தது? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான், விட்டு பிரியாது இருந்தான். இரண்டாவதாக, தன்னை நடத்துகிற தேவ மனிதனுக்கு, தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் தன்னை நடத்துகிற எல்லாருக்கும் கீழ்ப்படுகிற சுபாவம் அவனுக்குள்ள இருந்தது. ஞானத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்டான். கலகத்தை அமர்த்துகிறவனாக இருந்தான். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். விசுவாச வார்த்தை தான் அறிக்கை பண்ணினான். எனக்கு எதிர்காலம் உண்டு, எனக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவார், என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சத்துரு என் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது, சபையை ஜெயிக்க முடியாது, தேவ பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற விசுவாச அறிக்கை. எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் விசுவாச அறிக்கை இட வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும், எந்த ஒரு மனிதனையும் ஆமென் பலப்படுத்தவும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று